ஹாய் ஆல், நான் ராபியா. இது கரிகல்ச்சர். வெல்கம் பேக் டு மை சேனல். ஷவர்மானா பீட்டா பிரெட்ல தான் செய்யணுமா என்ன? வாங்க நம்ம இன்னைக்கு பிரெட்ல செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப்ல தயிர் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது ஜீரக பவுடர் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 3/4 டீஸ்பூன், இது சிக்கன் மசாலா பவுடர். இதில் நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே 300 கிராம் சிக்கனுக்காக நான் சொல்றது. சிக்கன் கண்டிப்பாக போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த டைம்ல நம்ம வெஜிடபிள்ஸை சாலட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் எடுத்துக்கிறது ஒரு பெரிய வெங்காயம், பாதி வெள்ளரிக்காய், ஒரு கேரட், ஒரு குடமிளகாய். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்கிறேன், தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கிறேன். இது கூடவே நான் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சிக்கனை ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நான் இதை கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சோம்னா 2 பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்க, நம்ம சிக்கன் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறினவுடனே அதை குட்டி குட்டியா கட் பண்ணி அதை திருப்பியும் இதே கடாயில போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான பிரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு தோசை தவால போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. பிரெட் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ரெடி, வெஜிடபிள்ஸ் ரெடி, பிரெட்டும் ரெடி. அப்போ நெக்ஸ்ட் ஷவர்மாவை அசம்பிள் பண்ணிடலாம். பாருங்க, அதுக்காக நான் ரோஸ்ட் பண்ண சிக்கனை மயோனைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன். இந்த மயோனைஸ் நான் வீட்லயே பண்ணது தான். இதோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் அதோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ மயோனைஸும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரெட்ல இந்த சிக்கன் மிக்சர் எடுத்து ஆட் பண்ண போறோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம சாலட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப தின்னா கட் பண்ணுறதை நோட் பண்ணிக்கோங்க, அப்போதான் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்னொரு பிரெட் செஞ்சு காமிக்கிறேன். சிக்கன் மிக்சர் வைக்கிறேன், அது மேலே வெஜிடபிள்ஸ் சாலட்ஸ் வைக்கிறேன், இன்னொரு பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இதை நம்ம டோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா இதை டோஸ்ட் பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை தவாவை மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணி வைங்க. அது மேலே நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிற இந்த பிரெட் ஷவர்மாவை வச்சு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதை திருப்பி போடுங்க. இந்த சைடும் இதே மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 1 மினிட் நீங்க நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. இதே போல எல்லா ஷவர்மாவையும் ரெடி பண்ணிக்கோங்க. பிரெட் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் மக்களே.